ஹாய் வணக்கங்க. நம்ம வந்து சீலை கோடு அடித்து ஃபால்ஸ் வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நூல் இழுத்து கட் பண்ணி வெட்டிக்கோங்க. வெட்டினதுக்கப்புறம் இதே மாதிரி மடித்து தையல் 2 பக்கம் நல்லா வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்படியே அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம அந்த ஒரு குதிரைக்கு மேலே 2 குதிரை அளவு வச்சு மடிச்சடிச்சா போதும். மறுக்க எக்ஸ்ட்ராலாம் எதுவும் நம்ம பெருசாக முதல் தான் இல்லை பட்டையாக கேட்பாங்க. இப்போல்லாம் வந்து மீடியமான அளவில் தான் சாரி மடிச்சடித்து கேட்குறாங்க. 2 பக்கம் திருப்பி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் சீலை கோடு அடிக்கிறதுக்காகலாம் இந்த வீடியோ இல்லைங்க. ஃபால்ஸ் வந்து எப்படி அடித்தா திருக்கலாக இருக்காது. ஒவ்வொரு சிலருக்கு வந்து திருக்கலாக வரும். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம டெய்லரிங் கிளாஸில் கூட சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. அப்படியே திருப்பி அடிங்க, சதுரமாக அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. அதை பண்ணினா தான் வந்து சாரீ வந்து உள்ள ஃபால்ஸ் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம அடிக்கிறப்ப எடுத்து பார்த்தோம்னா சாரியில் திருக்கலாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறது, எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு சைடு மடிச்சடிச்சாச்சு. 2வது சைடு கோடு மடித்து அந்த பக்கம் எவ்வளோ அளவு மடித்தோமோ அதே அளவு இந்த பக்கம் மடிச்சுக்கலாம். 1/2 இன்ச் மடித்தா போதும். சீலில் ஃபால்ஸில் வந்து என்ன ஒரு மெயினான விஷயம்னா, நம்ம பூ வந்து நேராக இருக்கிற பக்கம் அடிக்கணும். மேல் சைடு விட்டுட்டு கீழ் சைடு தான் நம்ம அடிக்கணும் பார்டரில். அது எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். நம்ம ஒரு குத்து முன்னாடி சொருகி அல்ல சைடு வருமில்ல, அந்த ஒரு குத்து அளவு வந்து சைடு கால் வரைக்கும் முன்னாடி சொருகி சைடு கால் வரைக்கும் நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு அடிக்கு மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அடிக்கு அந்த பக்கம் அதுக்கப்புறம் இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடி சொருகி சைடில் போகும்போது அது வந்து கீழே அதுக்கு வெயிட்டு தேவையில்லை. அது வந்து அதுக்கு வந்து நம்ம இது பண்ண தேவையில்லை. இப்போ வந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு சீலையோட பார்டரில் கீழே 1/4 இன்ச்சு, இந்த வீடியோவில் தெரியுது பாருங்கள், அந்த அளவு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தையல் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடாது, மீடியமான அந்த 3 இன்ச்சில் வைங்க. 3 அளவில் அதில் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். எனக்கு நூல் வேறு தீர்ந்துருச்சு. நம்ம போட்டுட்டு வேறு நூல் போட்டுட்டு மறுக்க அடிக்கலாம். பாருங்கள், எனக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு சேரீயில் 1/4 இன்ச் விட்டு அதுக்கு மேலேருந்து அடிக்கிறேன். அதே அளவு மாறாமல் அந்த ஃபுல்லாமே நம்ம வந்துடணும். பூ வந்து மேல்கடை பார்த்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நம்ம கீழே தான் அடிக்கிறோமா, சாரியோட கீழ் பக்கம் தான் அடிக்கிறோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பிரித்து அடிக்க வேண்டியது வந்துடும். அந்த ஒரு குதிரை அளவு 1/4 இன்ச்சுக்கு கீழே நீங்கள் ஃபால்ஸ் வச்சு அடிச்சிடுங்க. அதே அளவில் வச்சு அடிச்சுட்டு வாங்க. தையல் வந்து சுருக்கமாக இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். இப்போ அடிக்கிறது வந்து அந்த 1/4 இன்ச் விட்டு நீங்கள் சேரீயில் கீழே 1/4 இன்ச் விட்டு அடிச்சுட்டு வரீங்க. அதுவும் கரெக்டாக அதே அளவில் வரணும். அடித்து முடித்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது, அதுதான் அதனோட நுணுக்கமே. பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கேன்னு. மடித்து வச்சுட்டு அடிச்சுட்டு ஊசியை உள்ளே குத்தி விட்டு சாரி அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி இந்த அளவோடு நிறுத்திக்கணும். இதுக்கு மேலே நம்ம மறுக்கா குத்தி திருப்பக்கூடாது. ஏன்னா திருப்பி அடித்தோம்னா அந்த சாரி வந்து திருகிட்டு வரும். நம்ம அந்த அடித்ததோடு அப்படியே விட்டுட்டு
மறுக்கா எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு போய் மேலேருந்து அடிச்சுட்டு வரணும். பாருங்கள், எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அதே மறுக்கா சாரியை மடித்து ஃபால்ஸை மடித்து அடிச்சுட்டு அதுலேருந்து ஊசி குத்தி திருப்பி அடிக்கணும். இந்த ஃபால்ஸில் இருக்கிறது நீங்கள் அந்த பக்கம் இருந்தே அடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா சாரி வந்து அப்படியே திருகிற மாதிரி ஆகிக்கும், நீட்டாகவும் இருக்காது பார்க்குறக்கு. நீ ஊசி குத்தி திருப்பி கையில் நல்லா நீவி விட்டு அடிக்கணும். அவ்வளோதான். நான் எல்லோரும் 100 ரூபா வாங்குறாங்க சாரீ கோட் அடித்து ஃபால்ஸ் வச்சு கொடுத்தா. நான் வந்து ஃபால்ஸ் எடுத்து கோட் அடித்து ஃபால்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கு 70 ரூபா தான் வாங்குகிறேன். நீவி விட்டு நல்லா இழுத்து விட்டு தான் அடிக்கணும். இப்போ வந்து திருக்களும் இருக்குது, சாரியில் திருக்களும் வராது, சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த பப் மாதிரி உள்ளே வந்து ஃபால்ஸ் வந்து பப் மாதிரி தூக்கிட்டுருக்கோம், அது இருக்காது. நானும் கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து எனக்கு தெரியல, அப்புறம் நானாக திருப்பி அடித்து பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி தான் அடிக்கணுமா அப்படிங்கிறத நிறைய பேர் டெய்லரிங் கிளாஸ்லேயே சொல்லி கொடுக்குற பக்கமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறது இல்லை. நீட்டாக இருக்கும், இந்த மாதிரி அடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் அடிக்கடி வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. உங்கள் ஆதரவுக்கு இது வரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல ட்ரிக்கான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து எடுத்து போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு எடுத்து போடுறதுக்கு ஏதோ உங்கள் ஐடியாவில் நான் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அதையை நான் வந்து எடுத்து போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.